தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளுக்கான முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். என்னென்ன துறைகளுக்கான முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார்? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 23 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட உள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதன்படி சென்னை மாவட்டத்தில் மதுரவாயில், திருவிக்கா நகர், பெரம்பூர், தஞ்சாவூரில் பேராவூர்தி, திருவையாறு, ஒரத்தநாடு, திருச்சுழி, ராஜபாளையம், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, பர்கூர், தளி, சங்ககிரி, எடப்பாடி, கரூர் மாவட்டம் குளித்தலை, செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, திருச்சி மாவட்டம் மணப்பாறை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் சுமார் 69 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மிக முக்கிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் 98 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்கள் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். கண்ணன், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.